Good morning, praise Lord. Welcome to this video. நான் ஒரு கல்லூரி ஃபஸ்ட் இயர் அப்படி படிக்கும்போது கல்லூரியில் வந்து நிறைய பாடல்கள் ஒலிக்கும். பெரிய பெரிய மைக் செட்டு ஸ்பீக்கர் செட்டு வச்சு பாடல்கள் போட்டுக்கொண்டு இருப்பாங்க ஹாஸ்டலில். அதுமாரி அதில் பார்த்திங்கன்னா சில பாடல்கள் கேட்கும்போது ஏன் நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்ற மாதிரி நம்மளை திசை திருப்புற மாதிரி அது இருக்கும். ஏன்னா நான் கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது கர்த்தரை தேடணும் அப்படின்ற நோக்கம்தான் எனக்கு மெயினாக இருந்தது. அதுலேருந்து என்னை திசை திருப்புறது வந்து நிறைய சினிமா டைட்டில்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லவரே அப்படின்ட்டு இருக்கும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டால் போதும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்குது. அப்போல்லாம் சில பாடல்கள் பார்க்கும்போது நம்ம தேவனை தேடுறது தேவையில்லையோ அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். அதுபோல் இனிஷியலாக தடுமாறிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் வந்து என்னை தெளிவாக போதித்து சாத்தான தோற்கடிக்கணும். அதாவது பொறாமை, பெருமை, அதுமாரியான சத்துருக்கள் நம்மளை தொடர்ந்து வந்துட்டே தான் இருப்பாங்க. ஈவில் ஐ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்டலில் நிறைய பேரோட இருக்கும்போது இந்த பலவிதமான ஆவிகளுடைய போராட்டங்கள், சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள், அதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் அந்த கட்டுகள், பாரம்பரியத்தின் கட்டுகள், அதுலேருந்து என்னை கர்த்தர் ஒரு நாள் விடுவிச்சு பரிபூர்ண ஜீவன் அப்படின்னு ஏஜி சபை பத்திரிக்கை நான் எடுத்து போயிட்டு இருந்தேன். ரெண்டு இஷ்யூஸ் என்கிட்ட இருந்தது. அது கர்த்தருடைய செயல்தான் நான் சொல்வேன். அதில் வந்து தெளிவாக பாஸ்டர் கிங்ஸ்லி அவங்க எழுதியிருந்தாங்க. அதாவது மோசே கரம் உயர்த்தி இருக்கும்போது தான் சபையார் வந்து வெற்றி அடைகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த கதையை அமலேக்கின் மேல் வெற்றி அதெல்லாம் வந்து மோசே கரம் உயர்த்தியிருக்கும் போது தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் உங்களுக்கு வெற்றி வேணும்னா நீங்கள் சபையில் பூரணமாக கிரியை செய்யணும். ஏதாவது ஒரு எல்டராக நீங்கள் வந்து கிரியை செய்யணும். போதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் வந்து சாத்தானை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க கர்த்தர் எனக்கு போதித்தார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த நகை வெள்ளை கட்டுறது இதை பற்றியான சந்தேகங்கள்லாம் நான் தெளிவாக கேட்டு தெரிந்த பிறகு சபையில் நான் எல்டராக கர்த்தரை என்னை பயன்படுத்தி வராரு. அதுலேயும் வந்து சபையை விட்டு தூரம் போயிட்டா வந்து சாத்தான் திரும்ப பற்றி கொள்வான் அப்படின்ற அளவுக்கு என்னை எச்சரித்து அனுப்புனாங்க. கன்னிகள் அது மாதிரிலாம் இருக்கும். கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய கன்னிகள். சில பாடல்களை கேட்கும்போது அப்படியெல்லாம் வந்து இந்தமாரி கர்த்தருடைய பாதையில் போகிறது வந்து தேவையில்லையோ அப்படின்ட்டு சாத்தான் நம்மளை சோதிக்க முடியும். அதனால் நமக்கு உலகத்துக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய பிரச்சனத்தை நம்ம இழந்துடாமல் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கொண்டேன். சபையிலே தான் நம்ம கிரியை செய்யணும். உலகத்துக்குள்ளே போகலாம், திரும்பி சபை ரிட்ரீட் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நடக்கிறது வந்து ஒரு வார்ஃபேர்ன்ற மாதிரி சொல்லலாம். அதனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பலன் பெற்று கொண்டு உலகத்துக்குள்ளே போகலாம்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்லாம் இருப்பாங்க. ஆனால் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா உலகம் வந்து பாவம் நிறைஞ்சது, நம்ம எதுலையாவது மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க போகாமல் சபையிலேயே ஊழியர் செய்கிறது அது மாதிரி நம்ம பார்க்கலாம். அல்லது அதான் நாலேஜ் பூம் அப்படி இருக்கிறதுனால நிறைய படிக்கலாம் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அல்லது மேலதிகாரிகள் கிட்ட ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிற ப்ரொஃபஷ்னல்ஸ் நிறைய நர்சிங் கேண்டிடேட்ஸு நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். ஆனால் கத்தரை இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினதுனால நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து நான் ஒரு சபையோடு அட்டாச் பண்ணிக்குவேன். நான் இன்னொரு லைப்ரரிலேயும் நான் போய் சேர்ந்துக்குவேன். லைப்ரரியிலேருந்து நிறைய புக்ஸு நான் வாங்கி படிப்பேன். இப்போது டிவி இருக்கிறதுனால அந்தளவுக்கு புக்ஸ் ரீட் பண்ணது கண் ஒத்துழைக்கிறதில்ல. அதனால் ஆடியோ வீடியோ டெக்னிக்ஸ் பயன்படுத்துகிறேன். டீச்சிங் அண்ட் லேர்னிங் அதுமாரி இருப்பேன். அதோட ஒரு சபையோடு அட்டாச் பண்ணி வச்சுக்குவேன். வச்சுட்டு அப்படி தான் என்னுடைய கெரியரை நான் வெற்றியாக நான் முடிக்க முடிஞ்சது. பிரச்சனை இல்லாமல் என்னுடைய பணங்கள் நஷ்டம் இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழ கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. சாட்சியாக நான் சொல்கிறேன்.